ரீசெண்ட் டைம்ல தமிழ்ல நிறைய வெப் சீரிஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. வரக்கூடிய எல்லா சீரிஸுமே எல்லாரும் பார்க்கக்கூடிய வகையில தான் இருக்கா அப்படின்னு கேட்டா, அந்த கேள்விக்கு பதில் இருக்காது. 16 வயதுக்கு மேற்பட்டோருக்கு மட்டுமே, 18 வயதுக்கு மேற்பட்டோருக்கு மட்டுமே அப்படின்னு அவங்க ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் குடுத்தாலும், அந்த வயசுக்காரங்க மட்டும் தான் அத பார்க்குறாங்களா அப்படின்னு கேட்டா, அது கேள்விக்குறி தான். கையில ஒரு மொபைல் ஃபோன் இருந்தா போதும், இன்னைக்கு யார் வேணாலும், எந்த வெப் சீரிஸ் வேணாலும், என்ன வேணாலும் ஃபோன்ல பார்க்கலாம். அந்த அளவுக்கு இன்னைக்கு டெக்னாலஜி முன்னேறி இருக்கு. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, ரீசெண்டா தமிழ்ல ரிலீஸ் ஆன நடு சென்டர் அப்படின்ற ஒரு வெப் சீரிஸை பார்த்தேன். முழுசா 3 எபிசோடு பார்த்து முடிக்கிறதுக்குள்ளேயே 3000 கெட்ட வார்த்தை வந்து விழுகுது. அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு எடுக்கிறாங்க. ராவா எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வெறும் கெட்ட வார்த்தையை அள்ளி போட்டு வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் எப்ப மாறும், இதெல்லாம் யார் கேட்பா அப்படின்னு நாம கேட்டோம்னா, நீங்க இந்த ஜெனரேஷனுக்கான ஆள் இல்லை அப்படின்னு நம்மளை கேட்டுருவாங்க. அதனால நாம அந்த பக்கம் போக வேணாம். இந்த குற்றம் புரிந்தவன் இந்த வெப் சீரிஸ் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்தலாம் வாங்க. கிராமத்து பின்னணியில் நடக்கிற ஒரு குற்ற சம்பவத்தை மையப்படுத்தி தான் இந்த மொத்த கதையுமே நகருது. கதையோட ஆரம்பத்தில் ஒரு கிராமத்தை காட்டுறாங்க. அந்த கிராமத்தில் அன்னைக்கு திருவிழா நடக்குது. ஒரே கூட்டம், வெளிச்சம், சத்தம் அப்படின்னு ஊரே அல்லோல கல்லோலமா இருந்ததால அங்கே நடந்த ஒரு சம்பவத்தை அந்த ஊர் மக்கள் கவனிக்க தவறிடுறாங்க. அது என்ன சம்பவம் அப்படின்னா, மெர்சி அப்படின்ற 12 வயசு பொண்ணு அன்னைக்கு நைட்டு காணாமல் போயிடுறா. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணோட அப்பாவும் வீட்டு வாசல்லையே மர்மமான முறையில் இறந்து கிடக்கிறாரு. அடுத்த நாள் காலையில் தான் இந்த சம்பவம் ஊர் மக்களுக்கு தெரிய வருது. அதை தொடர்ந்து அந்த ஊருக்கு போலீஸ்காரங்க வராங்க, விசாரணையும் ஸ்டார்ட் பண்றாங்க. மெர்சி அப்படின்ற அந்த காணாம போன பொண்ணு என்ன ஆனா, அந்த பொண்ணோட அப்பா இறந்து கிடந்தது கொலையா தற்கொலையா, இதை யார் பண்ணா அப்படின்றத போலீஸ் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்றதா இந்த சீரிஸோட மொத்த கதை. ஊருக்குள்ள கவர்மெண்ட் கிளினிக் வச்சுக்கிட்டு மனைவியோடையும் மகள் வழி பேரனோடையும் வளர்ப்பு நாயோடையும் வாழ்ந்துகிட்டு இருக்கிற பாஸ்கரன் அப்படின்ற மெயின் கேரக்டர்ல பசுபதி நடிச்சிருக்காரு. விருமாண்டி படத்துல கோர்ட்ல பொய் சொல்லி ஜெயிச்சுட்டு வெளியே வர பசுபதியை பார்த்து, மனசு தாண்டா கோர்ட்டு, அதுக்கப்புறம் தான் இதெல்லாம், இன்னைக்கு போயிட்டு என்னால் நிம்மதியாக தூங்கிட முடியும், ஆனால் உன்னால் முடியுமா அப்படின்னு பசுபதியை பார்த்து நெப்போலியன் கேட்பாரு. அந்த ஒரு டைலாக் தான் இந்த கதையில் வர பசுபதியோட கேரக்டர். பசுபதி அவர் மனசுக்கு தெரிஞ்சு அவர் செய்யக்கூடிய செயல்கள், சொல்லக்கூடிய பொய்கள் எந்த அளவுக்கு அவரை பாதிக்குது அப்படின்றத அவரோட டைலாக் டெலிவரி மூலியமாகவும் ஆக்டிங் மூலியமாகவும் அழகா ஆடியன்ஸுக்கு கடத்திடுறாரு. குறிப்பாக சண்டை போடுற மனைவியை கட்டி பிடிச்சி சமாதானம் செய்ய போகும்போது சரிஞ்சு விழுந்திருக்கிற முந்தானியை மேலே எடுத்து போட்டு அப்படியே சமாளிச்சுட்டு போகிறதெல்லாம் வேற லெவல் ஆக்டிங். ரத்த கண்ணீர் படத்தில் வர குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதே இது, அந்த பாட்டுக்கு சரியான டெஃபினேஷன் இந்த கதையில் வர இவரோட கேரக்டர் தான். காவல்துறையில் கடைநிலை ஊழியராக விதார்த்து எல்லா பொண்ணுங்களுக்குமே தன்னோட அப்பா தான் சூப்பர் ஹீரோ அப்படின்றதால காணாமல் போன பொண்ணை எப்படியும் நம்ம அப்பா கண்டுபிடிச்சிடுவாரு அப்படின்னு நம்புற தன்னோட பொண்ணுக்கிட்ட பில்டப் பண்ணி பொய் சொல்கிற இடத்துலலாம் விதார்த் சூப்பராக நடிச்சிருப்பாரு. கையறு நிலையில் இருக்கிற ஒரு கேரக்டர் தான் அதை கச்சிதமாக நடித்து கொடுத்துருக்காரு விதார்த். குழந்தைய பறி கொடுத்துட்டு தேடுற அம்மாவா லட்சுமி பிரியா சந்திரமௌலி, டியூஷன் வாத்தியாரா ஜானி, சர்ச் பாஸ்டரா அஜித் கோசி, பசுபதியோட ஒய்ஃபா லிசி ஆண்டனி அப்படின்னு சப்போர்ட்டிங் கேரக்டரில் நடிச்சிருக்கிற எல்லாருமே சரியான அளவில் கதைக்கு என்ன தேவையோ அந்த நடிப்பை இயல்பாக நடித்து கொடுத்துருக்குறாங்க. ஒரு எபிசோடுக்கு ஒரு ட்விஸ்ட் அப்படின்ற ஃபார்முலாவில் கதை எழுதியிருந்தாலும் முதல் 4 எபிசோடு ஸ்லோ பர்ன் த்ரில்லராக தான் போகுது. ஸ்லோவாக போனாலும் அங்கங்கே இருக்கிற புள்ளிகளை இணைச்சி கோலமாக மாற்றுற மாதிரி அங்கங்கே இருக்கிற கேரக்டர்ஸ் ஒவ்வொருத்தராக கொண்டு வந்து மெயின் கதையோட ஜாயின் பண்ணியிருக்கிற ஸ்க்ரீன் பிளே நம்மளை பாராட்ட வைக்குது. பசுபதியோட குற்ற உணர்வு ஒரு பக்கம், யார் குற்றவாளியாக இருப்பாங்க அப்படின்ற தேடுதல் ஒரு பக்கம் அப்படின்னு 2 பக்கமும் நல்லா பேலன்ஸ் பண்ணி கதை எழுதி இயக்கியிருக்காரு செல்வமணி முனியப்பன். சில சமயங்களில் நாம் எவ்வளோ நல்லவங்க அப்படின்றது நமக்கு தெரியாது, மற்றவங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு விதார்த் சொல்லுவார். ஆனால் நாம் எவ்வளோ கெட்டவங்க அப்படின்றது மற்றவங்களுக்கு தெரியாது, நமக்கு தான் தெரியும் அப்படின்னு பசுபதி சொல்லுவார். இந்த மாதிரி டயலாக்ஸ் எல்லாமே இந்த கதையில் நறுக்குன்னு இருக்குது. சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங், ஆர்ட் டைரக்ஷன் அப்படின்னு எல்லாமே இந்த கதைக்கு ஏற்ற மாதிரி அழகாக அமைஞ்சு வந்திருக்கு. எஸ்என் பிரசாத்தோட மியூசிக்கு படத்துக்கு பக்கபலமாக இருந்தாலும் டைட்டில் ஒவ்வொரு எபிசோடு ஆரம்பிக்கும் போதும் இவர் டைட்டிலில் போட்டிருக்கிற மியூசிக் நம்ம மனசை ஏதோ பண்ணிடுது, நம்ம மனசுலையும் நின்றுது. மனுஷன் தன்னையும் தன்னை சுற்றி இருக்கிறவங்களையும் பாதுகாத்துக்கிறதுக்காக எந்த லெவலுக்கு வேணாலும் போவான் அப்படின்றதான் இந்த கதையோட மைய கருவாக இருந்தாலும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமையை பற்றியும் இந்த கதை பேசியிருக்கு. தமிழில் ரொம்ப நாளைக்கு அப்புறமா நல்ல ரைட்டிங்கில் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட வந்திருக்கிற நல்ல சீரிஸ் இது. கண்டிப்பாக பார்க்கலாம், ஒர்த் டு வாட்ச், உங்கள் டைம் வேஸ்ட் ஆகாது. அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு சில காட்சிகள், கெட்ட வார்த்தைகள் அதிகமாக இருக்கிறதால இது 18 வயதுக்கு மேற்பட்டோருக்கு மட்டுமே.